அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் சித்திரை மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 9/5/2024. பிரதமை திதி காலை 6:21 வரை. அதன் பிறகு துவிதியை திதி. கீழ்நோக்குள்ள கிருத்திகை நட்சத்திரம் காலை 11:53 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம். மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: ரிஷப லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் செவ்வாய் புதனுடன் ராகு, மேஷத்தில் சூரியனுடன் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? அரசு அதிகாரிகளை சந்திக்க, கடன் பைசல் செய்ய, வழக்குகள் பேசி தீர்க்க, வீடுமனை மற்றும் வாகனம் விற்க, வங்கி கடன் பெற நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது தனிமையில் வாழ்வதில்லை, மற்றவர்கள் மனதில் இனிமையாக வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கையாகும். ஆமாங்க, நாம் வரைக்கும் சந்தோஷமாக, நாம் வரைக்கும் வசதி வாய்ப்போட, நாம் வரைக்கும் கார் பங்களாவோடு வாடுறது அது ஒரு பெரிய வாழ்க்கை கிடையாதுங்க. நம்மளை தேடி வர்றவங்க, நம்மளை சார்ந்து இருக்கக்கூடியவங்க, நமக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியவங்க, திடீர்னு உதவி கேட்டு வரக்கூடியவங்க, இப்படி யார் வந்தாலும் அவங்களுக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தையும் பணத்தையும் செல்வாக்கையும் தந்து உதவி அவங்க மனசில் இடம் பிடிச்சு வாழுற வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க உண்மையான வாழ்க்கை. அந்த மாதிரியான உண்மையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இங்கிதமாகவும் நீங்கள் பேசுவீங்க. அதே மாதிரி இதமாக பேசி சில முக்கியமான காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பணவரவு உண்டு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால முகத்தில் ஒரு தேஜஸ் வர ஆரம்பிக்குங்க. சுறுசுறுப்பாகவும் இருந்து சில வேலைகளை நீங்கள் முடித்து காட்டுவீங்க. குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு கூடிக்கிட்டே போகிறதுனால பணவரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. பழுதான அந்த மொபைல் ஃபோன் அதெல்லாம் மாற்றிட்டு புது மொபைல் ஃபோன் வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் கூட நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால இருக்கிற சேமிப்பெல்லாம் கரைஞ்சிக்கிட்டே போகுது. அடுத்தது நாம் எப்படி சமாளிக்க போகிறோமோ தெரியலையேங்கிற மாதிரியான ஆதங்கமும் பயமும் ஒரு பக்கம் வந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அற்புதமாக இருக்குது. அதிகமான லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக வேறு ஏதாவது ஏஜென்சி எடுக்க வாய்ப்பு இருக்குது. கடையை கொஞ்சம் புதுப்பிக்கிறது அல்லது வேலையாட்களை கொஞ்சம் மாற்றுறது, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் நிறைய லாபம் கிடைக்கும். மூத்த சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல பேர் இருக்குது. உத்தியோகத்தில் அதிகாரிகள்
உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. மேற்கொண்டு உத்தியோகத்தில் ப்ரமோஷன்லாம் வாங்கிறதுக்காக ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ஏதாவது படிக்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் உங்களுக்கு ஓடின்னு இருக்குதுங்க. கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, என்னை பற்றியும் என் குணத்தை பற்றியும் நீங்கள் விமர்சிப்பது எளிதானதுதான். ஆனால் நான் பயணித்த பாதையில் நீங்கள் பயணிக்காத வரையில்தான். ஆமாங்க, வெளியில் இருக்கிறவங்க தூரத்துலேருந்து பார்த்து நம்மளை பார்த்து என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் நாம் கடந்து வந்த பாதை எவ்வளவு கடினமான பாதை, அதில் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்களெல்லாம் நாம் பார்த்துருக்குறோம் அப்படின்னு. அவங்க அந்த பாதையில் பயணம் செய்தாங்களா? இல்லையே. அவங்க போன பாதை வேறு, நீங்கள் போகிற பாதை வேறு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி உங்களை அவங்க விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கும் எப்பொழுதும் தன் வழி தனி வழி, என் பாதை எப்பொழுதும் ஒரு பாதை தான் அப்படின்னு உறுதியாக பயணம் செய்து இறுதியாக வெற்றி அடைபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் இன்றைய தினம் காலை 11:53 வரைக்கும் பயணம் செய்கிறாரு. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. அதே போல் ரோகிணி நட்சத்திரத்தில் இன்றைய தினம் காலை 11:53 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு முழுக்க நிதானமாக இருக்கணுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறுங்க. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால யாராவது ஏதாவது பேச வந்தால் கூட சிடுசிடுன்னு பேசாதீங்க. என்ன ஏதுன்னு கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விவகாரங்களை அத்துமீறி நீங்கள் பேசிக்க வேண்டாம். உங்களை பற்றிய விமர்சனங்கள், வதந்திகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனாலும் உங்களுடைய ராசியில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிற இதே நேரத்தில் குரு பகவானும் அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பிள்ளைங்களுடைய அந்த வருங்காலத்தை பற்றி கொஞ்சம் உட்கார்ந்து யோசிப்பீங்க. அவங்க படிப்பு, அவங்க உத்தியோகம், அவங்களுடைய திருமண விஷயங்கள், அதை பற்றியெல்லாம் இன்றைக்கி குடும்பத்தினருடன் உட்கார்ந்து ஆலோசனை செய்துருப்பீங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் அது பற்றியும் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. பாகப்பிரிவினை அது சம்பந்தமாக நல்ல முடிவு இன்றைக்கி கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே சேர்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக புதனும் அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தாய் வழி உறவினர்கள் மூலமாக சில உதவிகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கடுமையான போட்டிகள் இருக்கும். யாரையும் பகச்சிக்காதீங்க. வாடிக்கையாளர்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் கொஞ்சம் அழகாக பணிவாக பதில் சொல்கிறது ரொம்ப நல்லதுங்க. பங்குதாரர்கள் வேலையாட்களால் சின்ன தொந்தரவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்ககிட்ட தான் எல்லா வேலையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன நான் தான் ஏமாளியா அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் கோவப்பட வேண்டிய சூழ்நிலைகளும் அலுவலகத்தில் ஒரு பக்கம் இருக்குங்க. குடும்பத்தில் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, யாரையும் திருத்துவதற்கு முயற்சி செய்யாதீர்கள், தோற்று போய்விடுவீர்கள். இயற்கையும் இறைவனும் காலமும் அவர்களை திருத்தும் அல்லது அவர்களுக்கு சில விஷயங்களை உணர்த்தும். ஆமாங்க, ஆரம்பத்தில் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்
அப்படின்னு சொல்லி எல்லாரையும் திருத்திட்டு இருந்தீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அப்போ தாங்க வாழ்க்கையில் முன்னேறலாம், அதுதாங்க நல்ல வழி, நான் அந்த வழியில் தாங்க போயின்னு இருக்கேன், அதனால் முன்னுக்கு வந்துன்னு இருக்கேங்க, நீங்களும் அந்த வழிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விழிப்பிதுங்க எல்லாருக்கும் நீங்கள் விரிவாக விளக்கமெல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க. ஆனால் யாராவது உங்களை பின்பற்றினாங்களா? இல்லைங்களே. அவங்கவுங்க அடிபட்டு அப்புறமா தானே உணர்ந்து வந்துன்னு இருக்காங்க. அதனால தாங்க இப்பெல்லாம் தன் வழி தனி வழி, என் வழி ஒரு வழின்னு எப்பொழுதும் பனைப்பாதையில் சென்று சாதித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. விரயஸ்தானத்தில் தான் குரு பகவானும் சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். எல்லாம் சந்தோஷமான செலவுகளாக இருக்கும். உறவுக்காரங்க வந்தாங்க, நண்பர்கள் வந்தாங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நாம் செய்து கொடுத்தோம். ரொம்ப நாள் ஆகுது எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு. இன்றைக்கி எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டோம். பல வருஷம் ஆகுது. பழைய கதையெல்லாம் பேசணும். மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷமும் எட்டி பார்த்து கொண்டே இன்றைக்கு இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதே போல் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். அரசு அதிகாரிகளை பார்க்கறது, சந்திக்கிறது, அவங்கள்ட்ட ஏதாவது கோரிக்கை வைக்கிறது, வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் வாங்கிறது, அது மாதிரி எந்த முயற்சியாக இருந்தாலும் இன்றைக்கி சாதகமாக இருக்கும். என்ன சூரியன் உங்களுக்கு லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கலாங்க. செவ்வாயும் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கும் ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் விற்றுட்டா நல்லதுன்னு நீங்கள் நினச்சி பார்த்து அந்த இடத்த விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அது விற்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதுலேருந்து வர்ற பணத்தை எடுத்து இருக்கிற கடனை கொடுத்துட்டு நிம்மதியாக வேற ஒரு இடத்த வாங்கி நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அழகாக ஒரு வீடை கட்டிடலாங்கிற யோசனைகள் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்கு. அது நடக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் போட்டிகளும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளை பார்த்து தான் எல்லாரும் சிலதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. புதுசாக ஏதாவது யோசிக்க சொல்லுங்கள், பண்ணவே மாட்டேங்கிறாங்க. நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் காப்பி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு நல்ல பேர் இன்னைக்கு கிடைக்குங்க. ஏன்னா உத்தியோகஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் இன்னைக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் அதிகமாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டும் முகம் பலருக்கு அமையும். ஆனால் மீண்டும் மீண்டும் நினைக்க தோன்றும் குணம் சிலருக்குத்தான் அமையும். அந்த சிலர் வேறு யாரும் இல்லைங்க, நீங்கள் தாங்க. அப்படிப்பட்ட நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. சிலர்லாம் அவங்கள நினச்சி பார்க்காம இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே வசதி வாய்ப்பு வந்தபோது ஜெயிச்ச பிறகு அவங்கள தேடி ஓடி போய் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. ஒரு மனிதன் கீழே விழுந்து கிடக்கும் பொழுது, தோற்று போகும் பொழுது ஓடிப்போய் தோள் கொடுக்கக்கூடிய வளமான உதவும் கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. காரணம், உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு யோகாதிபதியே குரு பகவான் தான். அவரோட சேர்ந்து இன்னைக்கு உங்களுடைய ராசிநாதன் உட்கார்ந்துருக்கனால திடீர் பண வரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. வேலை தேடின்னு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விசா கிடைக்கல, வெளிநாடு போகிறதுக்கு நினச்சவங்களுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்றைக்கு சாதகமாக முடியும். வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோன், அது மாதிரி முயற்சிகள் அதெல்லாமே கூட இன்றைக்கு பலிதமாகுங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அந்த பெயர் புகழ் அதெல்லாம் இன்னைக்கு ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. கணவன் மனைவிக்குள்ளார
அந்யோன்யம் உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். அதே மாதிரி சொந்தக்காரங்களும் கொஞ்சம் தேடி வந்து பேசுவாங்க. உறவுக்காரங்களோடு இருந்து வந்த உரசல் போக்கு அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. பெற்றோரின் ஆசீர்வாதம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கார் இல்லைங்களா, அவர் சும்மாவே இருக்க மாட்டார், எதையாவது ஒரு விஷயத்தை தூண்டி விட்டுருப்பார். அதனால் பங்குதாரர்களை அனுசரித்து போகிறது நல்லதுங்க. மற்றபடி வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்தியோகத்தில் உங்கள் கை இன்றைக்கி ஓங்கும். அதிகாரிகள் உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு சாதகமாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அந்த சின்ன வயசில் நீங்கள் படிக்கிற காலத்தில் உங்ககிட்ட மறைஞ்சிருந்த சில குணங்கள், நல்லா வரைவீங்க, நல்லா பாடுவீங்க, நிறைய கவிதையெல்லாம் எழுதுவீங்க, அந்த மாதிரி மறைந்திருந்த சில திறமைகள் அதெல்லாம் இப்போ வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும். நீங்கள் கூட நல்லா பாடுவீங்களாம்ல, ஒரு பாட்டு பாட வாய்ப்பு தரும், பாடுங்க அப்படிங்கிற மாதிரி சில வாய்ப்புகளும் உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எதிர்பார்ப்புகள் ஏமாற்றுவதில்லை. ஆனால் யாரிடம் எதிர்பார்த்தோம் என்பதில்தான் நாம் ஏமாந்து விடுகிறோம். ஆமாங்க, யார்கிட்ட எது கிடைக்குமோ அது தாங்க கிடைக்கும். எல்லார்கிட்டையும் எல்லாம் கிடைச்சிடாதுங்க. ஆனால் எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் ஏமாந்து போன காலமெல்லாம் உண்டுங்க. எல்லாரும் நல்லவங்க தான், ஆனால் எல்லா நேரத்திலையும் எல்லாரும் நல்லவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது இல்லைங்கிற உண்மைகளை உணர்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சந்திரன் இன்னைக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சவால்களில் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் அதெல்லாம் இன்னைக்கு வெளியில் வர ஆரம்பிக்குங்க. நமக்கு என்னத்துக்கு இதெல்லாம் அப்படின்னு தலையை சாய்ச்சிக்கிட்டு போக முடிய மாட்டேங்குது. அதனால தான் நானும் எல்லாத்தையும் தட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் தட்டி கேட்க ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறதுனால விவாதங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். காரணம், சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் விவாதம் இருந்தாலும் அந்யோன்யமும் அதிகரித்து கொண்டே போகுங்க. எல்லா வகையிலும் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி சகோதர வகையில் சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு எதையாவது கேட்டுக்கிட்டு சகோதரங்களுக்குள் சண்டை போட்டு கொள்ள வேண்டாம். அதை கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. மற்றபடி வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நாளுக்கு நாள் போட்டி தான் அதிகமாகிட்டே இருக்குது. நான் கடை போடும்போது இங்கே எனக்கு போட்டியாக ஒருத்தர் தான் இருந்தார். ஆனால் இப்போ 4-5 பேர் வந்துட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா உத்தியோகஸ்தானத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் கொஞ்சம் மரியாதை கூடிக்கிட்டே போகும். அதிகாரிகள் உங்களை மதித்து சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது உங்களை கூப்பிட்டு தனியாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அவசரப்பட்டு யாரையும் எதுவும் பேசிவிட வேண்டாம். அந்த வகையில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி விஐபிகளும் இன்றைய தினம் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. திடீர் பணவரவு, செல்வாக்கு
எல்லாத்தையும் எதிர்பார்க்கலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களை, சிரிக்கும் போது முகம் அழகு, மற்றவர்கள் மீது அன்பு காட்டும் பொழுது மனம் அழகு, நம்பிக்கை அதிகரிக்கும் பொழுது வாழ்க்கை அழகு, நீயாகவே இருந்து விட்டால் எல்லாமே அழகு. ஆமாங்க, இந்த மாதிரி யோசிக்கிறவங்க நீங்கள் தாங்க. அடுத்தவங்க மேலே நீங்கள் எப்பொழுதுமே அளவு கடந்த அன்பு காட்டக்கூடியவர்களாக இருப்பீங்க. எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொள்வதிலும் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த கடுகடுப்பு, சிடுசிடுப்பு அதெல்லாம் சரியாகி குடும்பத்தில் இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. ஒரு புரிதலும் வர ஆரம்பிக்குங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னெலாம் கேட்டுட்டு உங்களுக்குள்ளார சண்டை சச்சரவு வந்துடக்கூடாதுங்க. ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சந்தேகத்தால், வதந்திகளால், விமர்சனங்களால் குடும்பத்தில் விரிசல்கள் வந்துடக்கூடாதுங்க. அந்த வகையில் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதையெல்லாம் நாம் கேட்டுக்கிட்டு கோபப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் பணம் வருது போகுது. நம்மளோடது இல்லைன்னாலும் இன்னொருத்தவங்களோட வச்சுக்கன்னு சொல்கிறாங்க, பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க. ஏதோ அது ஒரு தெம்பாக தான் இருக்குது மனசுக்கு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சில நேரங்களில் யோசித்து நீங்களே சிரிச்சுப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே உங்களுக்கு விற்று தீருங்க. அதே மாதிரி புதுசாக வேறு ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. இன்றைய தினம் அந்த குரு பகவானுடன் லாபாதிபதி சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரத்தில் பெரிய ஆர்டர்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக வேறு ஏதாவது பெரிய நிறுவனம், கம்பெனி, ஃபேக்ட்ரி அவங்களோட டைப் வச்சு ஏதாவது தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது தாங்க நல்லது. நட்பு வட்டம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. பழைய நண்பர்கள், பழைய சொந்த பந்தங்கள் அவங்கள்ட்ட மனம் திறந்து சில விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்குங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லியிருந்த இடங்களுக்கும் அவங்களை நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் வருவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலேருந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதே போல் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உன் வலியை நீ உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய் என்ற அர்த்தம். ஆனால் பிறருடைய வலியையும் நீ உணர ஆரம்பித்து விட்டால் நீ மனிதனாக இருக்கிறாய் என்ற அர்த்தம். ஆமாங்க, எப்பொழுதுமே அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசு துடிக்குங்க. ஐயோ அவங்களுக்கு ஒரு சிரமமா, ஓடி போய் நம்மால் முடிஞ்சது ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. அடுத்தவங்க வலிகளை நீங்கள் போய் தீர்த்து வைக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லைங்க, சாலையில் செல்லும் பொழுது கூட யாருக்காவது ஏதாவது அடிபட்டு கிடக்கிறாங்க அல்லது உதவி ஏதாவது கேட்குறாங்கன்னா முன்பின் தெரியாதவர்களுக்கும் ஓடிப்போய் உதவக்கூடிய அளவிற்கு கருணை உள்ளம் கொண்டவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறது
இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இன்னைக்கு இருக்கணுங்க. விவாதங்களை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:53 வரைக்கும் சந்திராஷ்டம் இருக்குது. அதுக்கு பிறகு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:53 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருக்கணும். விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருங்க. அடுத்தவங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். அதில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி திடீர்னு அறிமுகமாகி பாசமழை பொழிகிறாங்கன்னா அவங்கள்ட்ட பணத்தை இழந்துடாதீங்க. அந்த வகையிலும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறார். அப்படி இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியம் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நண்பகலுக்கு பின்னர் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலையாட்களை நீங்கள் வேலைக்கு வைக்கிறீங்கன்னா ஏற்கனவே அவங்க எங்கே வேலைக்கு இருந்தாங்கன்னு விசாரித்து பார்த்துட்டு அப்புறம் வேலைக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் சின்னதாக மறைமுகமான எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருக்குங்க. அந்த மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி ஒரு பக்கம் நீங்கள் ஜெயிச்சு தான் காட்டுவீங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டியை நிறுத்தாதீங்க. அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட உங்கள் குடும்ப விவகாரங்களை அதிகமாக சொல்லிக்க வேண்டாம். அதுவும் அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்வதையெல்லாம் முழுமையாக நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வெறுப்பின் மூலமாக ஒருபோதும் வெறுப்பை சரி செய்ய முடியாது. அன்பின் மூலமாகத்தான் வெறுப்பை சரி செய்ய முடியும். ஆமாங்க, இதை உணர்ந்தவங்க நீங்கள் தாங்க. அதனால தாங்க நீங்கள் அந்த நேரத்தில் கோபத்தில் வெடுக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவீங்களே தவிர மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒருத்தவங்களை வெறுக்கிறது அல்லது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது கெடுதல் செய்கிறது அதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் எதையும் சொல்லுவீங்களே தவிர அடுத்த நேரத்தில் அதையெல்லாம் மறந்துவிட்டு சகஜமாக எல்லோரிடமும் சிரித்து பேசி பழகக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்த்துட்டுருக்காரு. அவரோட சேர்ந்து குரு பகவானும் பார்த்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்த அந்த அலுப்பு சலிப்பு அதெல்லாமே வெளியேறுங்க. உற்சாகமாக இருப்பீங்க. துள்ளி குதிச்சு முக்கியமான வேலைகளில் நீங்கள் இறங்குவீங்க. தள்ளி போட்ட காரியங்களை எல்லாம் நல்ல விதத்தில் முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. எல்லாம் ஒரு பக்கம் சாதகமாக இருந்தாலும் 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் செலவுகளை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. இரவல் வாகனம் வாங்கவும் வேண்டாம். உங்கள் வண்டியை இரவலும் யாருக்கும் தரவும் வேண்டாம். அந்த வகையில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பழைய வண்டியெல்லாம் வாங்காதீங்க. ஏன்னா அதில் ஏதாவது அந்த வண்டியில் ஏற்கனவே விபத்துகள் வழக்குகள் அதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அது தெரியாமல் நீங்கள் வாங்கி சிக்கக்கூடாது. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அர்த்தாஷ்டமச்சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக லாபஸ்தானத்தில் தான் கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாமே
விலகுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அதிக லாபமெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உணவு, துணி, கட்டுமான பொருட்கள், மருந்து வியாபாரம் இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதிக லாபம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ராஜதந்திரமாக செயல்பட்டு எல்லா வகையிலுமே சாதிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி பார்த்தும் பார்க்காம போன சில உறவினர்கள் மறுபடியும் வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மகளுடைய கல்யாண விஷயமா வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல வரன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. காரணம் உங்களுடைய விடாமுயற்சி, உழைப்பு அதெல்லாம் மேலதிகாரிகள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான விஷயம் எதுவாக இருந்தாலும் நண்பகலுக்கு பின்னர் முயற்சி பண்ணால் வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பொறுமை என்பது காத்திருப்பது மட்டுமல்ல, காத்திருக்கும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமாகிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் பொறுமையாக இருப்பீங்க. ஆனால் அந்த பொறுமையாக இருக்கிற காலகட்டத்தில் எதிராக எதுவுமே நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. எப்பொழுதுமே தெய்வீக கொள்கைகள், அதுக்கடுத்தது சமூகத்துக்கு நாம் ஏதாவது செய்யணும், நம்மால் 4 பேர் நல்லது அடையணும், நம்மால் 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனையோட எங்கும் எப்பொழுதும் பொதுநலவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும். 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் 6வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தள்ளி போன காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். மொபைல் ஃபோன், டிவி, வாஷிங் மிஷின் அது மாதிரி அத்தியாவசியமான பொருட்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் புதுசு வாங்குவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் அழைச்சிட்டு போய் வருவீங்க. அவங்க சொல்லின்னு இருந்த சில பொருட்களையும் இன்றைக்கி நீங்கள் அவங்களுக்கு வாங்கி தருவீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி விருந்தினர்கள் வருகையால் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. சனி பகவான் தைரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் எல்லாமே நீங்கள் எடுப்பீங்க. அதே போல் செவ்வாய் நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. இருந்தாலும் சின்ன சின்னதாக செலவுகளையும் கொஞ்சம் கொடுத்து கொண்டு இருப்பாருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பங்குதாரர்கள்ட்ட ஏதாவது பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் தைரியமாக பேசலாம். புதிய முதலீட்டாளர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி வேலையாட்களை மாற்றுறது, புது வேலையாட்களை வேலைக்கு வைக்கிறது அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே சின்ன சின்ன சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மேலே சுமத்தப்பட்ட வீண் பழிகள்லேருந்து இன்றைக்கி நீங்கள் விடுபட்டு நிரபராதி அப்படிங்கிறத நிரூபித்து காட்டுவீங்க. செல்வாக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே போல் உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால வெற்றி உண்டு. பழைய நண்பர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்ன செலவுகள் நண்பகல் வரைக்கும் இருக்கும். அதுக்கு பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மகர ராசிக்காரர்களே, உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாக இருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார். அப்போதுதான் உன்னை பற்றிய மரியாதை அவர்களிடம் பெருகிக் கொண்டே போகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் யாராவது உங்களை விட்டு விலகிறாங்கன்னா, நம்மை விட்டு விலகிறது மூலமாக அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னா விலகிட்டு போயிட்டுமே, நாம ஏன் அவங்க குறுக்க நிற்பான அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அறிந்து புரிந்து வைத்து கொண்டு நாசுக்காக நடந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பெருமை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. குரு பகவானும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. ரொம்ப வருஷமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இன்றைக்கி முன்னேற்றம் உண்டு. உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதே மாதிரி திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழலும் இருக்குதுங்க. ஒரு டாக்டரை போய் பார்த்தோம். அவர் பார்த்தோன்னே அவர் சில இதெல்லாம் சொன்னாங்க. சில உணவு முறைகள்லாம் பின்பற்றணும், வாழ்க்கை முறையெல்லாம் பின்பற்றணும்னு சொன்னாங்க. அந்த டாக்டரோட அறிவுரை ரொம்ப நல்லா இருந்தது, பயனுள்ளதாக இருந்தது. அதை பின்பற்றணும். இப்போ குழந்தை பாக்கியம்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளையும் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வெளிவட்டாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாகவும் நடக்குங்க. அதே மாதிரி பழைய நண்பர்கள், உறவினர்கள் அவங்களாம் இப்போ உங்களை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பப்போ உங்களை பார்த்துட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் நல்ல காலம் பிறந்தாச்சு. குரு பகவானும் 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. தைரியமான சில முக்கியமான முடிவுகளும் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுப்பீங்க. புது தொழில் தொடங்கிறது, இருக்கிற தொழிலை கொஞ்சம் அபிவிருத்தி செய்கிறது, அது கேட்ட இடத்துலேருந்து கொஞ்சம் பண உதவி கிடைக்கிறது. முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ வேறு சில புதியவர்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. அவங்க மூலமாகவும் சிலதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், பண உதவிகள் கிடைச்சி தொழிலை இன்னும் கொஞ்சம் விருத்தி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் உண்டு. அதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சுமூகமாக முடியுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நீங்களும் சில புது விஷயங்களை கற்றுப்பீங்க. என்னதான் நாம் படிச்சுட்டு இருந்தாலும், பெரிய லெவலில் இருந்தாலும், அதிகாரிகள்கிட்ட நாம் எப்படி பழகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த எப்படி நாம் பேசணும், எப்படி அவங்கள்ட்ட நடந்துக்கணும், சிலர்லாம் எப்படி நடந்துக்கிட்டு சீக்கிரமாக பதவி உயர்வு வாங்கினாங்க, நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது, நாம் எந்த வகையில் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற சூட்சுமத்தை இன்றைய தினத்தில் நீங்கள் புரிஞ்சு வச்சுப்பீங்க. சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே உண்டுங்க. சகோதரிக்கு திருமண வாய்ப்புகள் இருக்குது. சகோதரிக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே மதியத்திலிருந்து வெற்றி உண்டுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ஒரு சொல் போதுமென்றால் இன்னொரு சொல்லை நீ வீணாக்காதே. எந்த சொல்லியும் அவர்கள் கேட்கப் போவதில்லை என்று தெரிய வந்தால் அந்த ஒரு சொல்லையும் நீ வீணடிக்காதே. ஆமாங்க, அதனால தாங்க நாம் சொன்னால் அவங்க கேட்டுப்பாங்களா, அப்படி கேட்குறவங்களா இருந்தால் நாம் பேசுவோம், நாம் சொல்லுவோம். ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க நடந்துப்பாங்க அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நாம் ஏன் அவங்கள்ட்ட தொண்டை தண்ணி போக கத்தணும், நாம் ஏன் நம்முடைய எனர்ஜியை வேஸ்ட் ஆக்கணும், நாம் ஏன் வீணாக உட்கார்ந்து அவங்கள்ட்ட பேசின்னு இருக்கணும் அப்படின்னு யதார்த்தமாக யோசித்து தன்னுடைய வார்த்தைக்கு எங்கு மதிப்பு இருக்கிறதோ அவர்களிடம் மட்டுமே நன்றாக பேசி பழகக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சொன்ன சொல்ல காப்பாற்றி
காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. பார்த்தும் பார்க்காம போன சில சொந்த பந்தங்கள்லாம் அவங்களா வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பொதுவாகவே நீங்கள் சில காரியங்கள் முடியறதுக்கு முன்னாடி யார்கிட்டையுமே எதுவும் சொல்லிக்க மாட்டீங்க. ஏதோ போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து செய்வீங்க. யாராவது கேள்விப்பட்டு அதெல்லாம் நீங்கள் தான் பார்க்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து பல பெரிய காரியங்களில் நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. ரொம்ப நாளாக தள்ளி போன பல வேலைகள் இன்றைக்கி சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால உடம்பு காலையில் ஒரு மாதிரி இருக்குது, சாயந்தரம் வேறு மாதிரி இருக்குதுங்கிற மாதிரியான கவலைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் தூங்கினாலே உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. முடிந்த வரைக்கும் இரவு வந்து சீக்கிரம் உறங்க போனீங்கன்னா நல்லது. அதிக நேரம் கண் விழிக்காமல் இருந்தீங்கன்னாலும் நல்லதுங்க. அதே போல் இன்றைய தினம் பழைய நண்பர்கள் வருவாங்க. உறவினர்களுடன் இருந்து வந்த உரசல் போக்கு அதெல்லாமே கொஞ்சம் மாறுங்க. வியாபாரத்தில் பெரிய அளவில் நீங்கள் ஏதாவது சாதித்து காட்டுறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு பக்கம் பிரச்சனைகள் சிக்கல்கள் ஓடின்னு இருக்கும், ஆனால் இன்னொரு பக்கம் வந்து வருமானம் வசதி வாய்ப்புகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. ஒரு பக்கம் எதிர்ப்புகள் இருக்கும், இன்னொரு பக்கம் உங்களை ரொம்ப பெரிய லெவலில் மனசில் வச்சு வணங்கக்கூடியவங்க மதிக்கக்கூடியவங்களும் ஒரு பக்கம் இருப்பாங்கங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதிகாரிகளும் உங்கள்கிட்ட ஆதரவாக பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் நல்லா இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உலகில் மகிழ்ச்சி மட்டுமே இருந்தால் நாம் ஒருபோதும் பொறுமையையும் தைரியத்தையும் கற்றுக்கொண்டிருக்க முடியாது. ஆமாங்க, சந்தோஷமாக இருக்கும் பொழுது நாம் எதைங்க கற்றுக்கிறோம்? ஒரு விஷயத்தையும் நாம் கற்றுக்க முடியாது. மேற்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தான் நாம் கற்றுப்போம். ஆனால் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நாம் பலவிதமாக யோசிக்கிறோம். இதிலேருந்து எப்படி மீண்டு வர்றது? நாம் எதனால் இந்த கஷ்டத்துக்கு ஆளானோம்? இது நம்ம மேலே இருக்கிற தப்பா இல்லை அவங்க மேலே இருக்கிற தப்பா? நாம் இனிமேல் எப்படி நடந்துக்கணும்? நாம் இது சம்பந்தமாக யாரை போய் நாம் பார்க்கலாம்? யார் மூலமாக முயற்சி பண்ணோம்னா இந்த கஷ்டத்துலேருந்து நாம் வெளியில் வர முடியும்? இதெல்லாம் தாங்குகிற சக்தி, தாங்குகிற தைரியம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டம் வந்தால் தான் நாம் 10 விதமாக யோசிக்க ஆரம்பிக்கிறோம். சந்தோஷமாக இருந்தால் ஒரு விதமாக தான் யோசிக்கிறோம். அதனால்தான் கஷ்டங்கள் மூலமாக பலவிதமான அனுபவ அறிவு கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கஷ்ட நஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குங்க. காரணம், உங்கள் ராசிநாதன் குரு பகவானுடன் சந்திரன் பூர்வ புண்ணியாதிபதி உட்கார்ந்துருக்கிறாருங்க. பிள்ளைகளால் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பிள்ளைகளுக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வீசா கிடைக்கிறது, அதற்கான முயற்சிகள் அதெல்லாமே பலிதமாகுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து சம்பந்தமாக இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதெல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. தைரியமான முடிவுகளும் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் சரியாகுங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. 7.5 சனியில் விரயச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருங்க. செலவுகளை கொஞ்சம் குறைச்சிங்க. ஏன்னா பெருமைக்கு ஆசைப்பட்டு நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுவீங்க.
இருப்பீங்க. அது 4 பேர் உங்களை புகழ்ந்து பேசிட்டாங்கன்னா உங்களை கையிலே பிடிக்க முடியாது. அவங்க கேட்குறதெல்லாம் எடுத்து கொடு அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்கள விரட்டிக்கிட்டே இருப்பீங்க. பார்த்து பதனமாக கொஞ்சம் சூதானமாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் இதெல்லாம் வாங்குவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி அதிகாரிகளுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் நெருக்கமாவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் நண்பகலுக்கு பின்னர் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் விட்டதை பிடித்து வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.